வணக்கம். உள்ளூர் முதல் உலக செய்திகளை வழங்கும் நிமிட செய்திகள் தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது நான் விக்னேஷ். ஸ்பெயினில் தமிழில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், விமானத்தில் மயக்கமடைந்த கிரிக்கெட் வீரர், குத்துச்சண்டை பயிற்சி மேற்கொள்ளும் நடிகர் உள்ளிட்ட செய்திகளின் தொகுப்புகளை நிமிட செய்திகளாக இப்போது பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் உரையுடன் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்க உள்ளது. பிப்ரவரி 1ஆம் தேதியான நாளை மக்களவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்யவுள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக தாக்கல் செய்யப்படவுள்ள இடைக்கால பட்ஜெட் என்பதால் இதில் பல முக்கிய அம்சங்கள் இடம்பெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு அனைத்துக் கட்சிக் கூட்டம் டெல்லியில் நேற்று நடைபெற்றது. நாடாளுமன்ற நூலக கட்டடத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள், எதிர்க்கட்சித் தலைவர்கள் பங்கேற்றனர். இதில் கூட்டத்தொடரின் போது முன்னெடுக்கப்பட உள்ள நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்து அதற்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என மத்திய அரசு தரப்பில் வேண்டுகோள் வைக்கப்பட்டது. 14 நாடாளுமன்ற எம்பிக்கள் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கை திரும்பப் பெறப்பட்டுள்ளது. கடந்த குளிர்கால கூட்டத்தொடரில் மக்களவைக்குள் இருவர் நுழைந்து முழக்கங்களை எழுப்பியது சர்ச்சையானது. பாதுகாப்பு குறைபாடு தொடர்பாக கேள்வி எழுப்பிய மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் 14 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த 146 எம்பிக்கள் அந்த கூட்டத்தொடர் மட்டும் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். 14 எம்பிக்களின் விவகாரம் அவை உரிமை மீறல் குழுவுக்கு அனுப்பப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கும் சூழலில் எம்பிக்கள் மீதான நடவடிக்கை திரும்ப பெறப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எம்பிக்கள் அனைவரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் பங்கேற்கலாம் என நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்றும் அது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வலியுறுத்தியுள்ளதாகவும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக சார்பாக எடுத்துரைக்கப்பட்ட விஷயங்கள் குறித்து விளக்கமளித்தார். இந்திய குடியுரிமை சட்டம், இந்த இந்திய குடியுரிமை சட்டம் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மிக மிகவும் ஊறுவிளிக்கின்ற ஒரு சட்டம். இதில் இருக்கின்ற மிக முக்கியமான கருத்துக்கள், ஷரத்துக்கள் குறித்து அதெல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த அவையிலே பேசி முடிவெடுக்க வேண்டும் என்பதற்காக அதற்காக நாங்கள் நோட்டீஸ் கொடுக்க இருக்கிறோம். அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அந்த டிஸ்கஷன் இருக்க வேண்டும். ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்ற நிலை குறித்து அடிக்கடி பேசப்படுகிறது. இது ஜனநாயகத்துக்கு புறம்பாக பேசப்படுகின்ற ஒரு கருத்தாக இருக்கிறது. ஆகவே இதை புறந்தள்ளிவிட்டு அதை அமைச்சர்களே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அமைச்சர்கள் பேசுவதை தடுக்க வேண்டும். இது குறித்து விரிவாக பேச வேண்டும். பாராளுமன்றத்திலே சொல்லியிருக்கிறோம். கல்வி நிறுவனங்களில் பட்டியலின, பழங்குடியின மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு ஒதுக்கப்பட்ட எந்த ஒரு பதவிக்கும் பொருத்தமான நபர்கள் இல்லாவிட்டால் அந்த பதவியை ஒதுக்கீடு செய்யப்படாததாக கருதலாம் என பல்கலைக்கழக மானியக் குழு வெளியிட்ட வரைவு வழிகாட்டு நெறிமுறையால் சர்ச்சை வெடித்தது. இது உயர்கல்வி அமைப்புகளில் இடஒதுக்கீட்டை முழுமையாக அளிப்பதற்கான சதி திட்டம் என காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். பல்கலைக்கழக மானியக் குழுவின் தலைவரை நீக்க வேண்டும் எனவும் காங்கிரஸ் வலியுறுத்தியது. இந்த வரைவு நெறிமுறைகளுக்கு எதிராக JNU மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தினர். ஆனால் ஒரு பதவி கூட இடஒதுக்கீட்டிலிருந்து நீக்கப்படாது என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். 2019ஆம் ஆண்டு மத்திய கல்வி அமைப்புகளில் ஆசிரியர் பணியிடங்களில் இடஒதுக்கீடு சட்டம் கொண்டுவரப்பட்ட பின்னர் இடஒதுக்கீடு குறித்து எந்த குழப்பமும் இல்லை என கூறினார். இதனிடையே வரைவு வழிகாட்டு நெறிமுறை குறித்து கருத்து கூறுவதற்கான கால அவகாசம் முடிந்துவிட்டதாகவும், எனவே இணையதளத்திலிருந்து வழிகாட்டு நெறிமுறைகள் நீக்கப்பட்டதாகவும் பல்கலைக்கழக மானியக் குழுவின் தலைவர் ஜெகதீஷ்குமார் தெரிவித்தார். இதுவரை எந்த ஒரு பதவியும் ஒதுக்கீட்டிலிருந்து நீக்கப்படவில்லை என தெளிவுபடுத்தியுள்ள அவர், எதிர்காலத்திலும் எந்த பதவியும் இடஒதுக்கீட்டிலிருந்து நீக்கப்படாது என்றார். பெருநாட்டின் பல்வேறு பகுதிகளில் பொழிந்த மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. ஒரு சில பகுதிகளில் வெள்ளம் காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் கட்டடங்கள் மண்ணுக்குள் புதைந்தன. இதனால் ஏராளமான மக்கள் வீடுகளை இழந்தனர். அதிக சேதங்கள் உள்ள பகுதிகளில் மின்சாரம், குடிநீர் இன்றி தவித்து வரும் மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். தற்போது மழையின் தாக்கம் குறைந்ததால் சாலைகளை மூடியுள்ள களிமண்ணை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது.
பெருவின் தெற்கு பகுதியில் 25ஆம் தேதி முதல் கனமழை பொழிந்து வருகிறது. தொடர்ந்து பொழிந்த மழையால் பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டு வீடுகள், கட்டடங்கள் மண்ணில் புதைந்தன. வெள்ளம் காரணமாக வீடுகள், வாகனங்கள் சேதமடைந்தன. சால்ஹுங்கா ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் போக்குவரத்து முடங்கியுள்ளது. பிரான்சில் விவசாயிகள் போராட்டம் வலுப்பெற்று வரும் நிலையில் அதனை தடுத்து நிறுத்த ஐரோப்பிய யூனியன்கள் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து ஸ்வீடனில் உரையாற்றிய அவர், பிரான்சில் விவசாயிகள் மாபெரும் போராட்டத்தை கையில் எடுத்துள்ளனர் என தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் மட்டுமின்றி ஐரோப்பிய நாடுகளின் பல்வேறு பகுதிகளிலும் விவசாயிகள் போராடி வருகின்றனர் என கூறிய அவர், யுக்ரைனிலிருந்து கோழி மற்றும் தானிய இறக்குமதியை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதனிடையே பிரான்ஸ் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் தொடர்ந்து டிராக்டர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். பிரான்ஸ் அரசு கொண்டு வந்த பசுமை திட்டம் காரணமாக கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு எரிபொருள் விலையும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனை கண்டித்து போராட்டம் அங்கு வலுப்பெற்று வருகிறது. வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் 6 சுற்றின் முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. தென்னாப்பிரிக்காவின் ப்ளோம்ஃபோன்டைன் நகரில் நடைபெற்ற போட்டியில் நியூசிலாந்து, இந்திய அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் செய்த இந்தியா 50 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 295 ரன்கள் சேர்த்தன. இந்தியாவின் முசிர்-கான் 131 ரன்கள் குவித்தார். 296 என்ற இலக்குடன் களமிறங்கிய நியூசிலாந்து 81 ரன்கள் மட்டுமே எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. சௌமி பாண்டே 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முசிர்-கான், ராஜ் லிம்பானி தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். பேட்டிங், பந்துவீச்சு என இரண்டிலும் அசத்திய முசிர்-கான் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். 214 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதன் மூலம் புள்ளி பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் ஜூலை 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை நடைபெறுகின்றன. இதனையொட்டி வெளிநாட்டில் இருந்து வரும் பயணிகளுக்காக 3000 பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். அவர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய அப்ளிகேஷனை பயன்படுத்தி வருகின்றனர். இதன் மூலம் உலகின் பல்வேறு பகுதிகளில் பேசப்படும் மொழிகளை மொழிபெயர்த்து பயணிகளுக்கு சரியான வழிகாட்டுதல்களை வழங்க முடிகிறது என்கின்றனர். ஒலிம்பிக் போட்டிகள் பாரிஸ் நகரில் நடைபெற உள்ளதால் அதற்கான முன்னேற்பாடு போன்று தற்போது இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஸ்ட்ராதிவியா என்ற அந்த ஸ்மார்ட் டிவைஸில் உடனுக்குடன் மொழிபெயர்ப்பு செய்யப்படுகிறது. 3000 நபர்களும் பாரிஸ் மெட்ரோ மற்றும் விமான நிலையங்களில் தங்களது பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். நடிகர் ஆர்யா நடிப்பில் சமீபத்தில் வெளியான வில்லேஜ் இணையத்தொடர் நல்ல வரவேற்பை பெற்றது. இதனையடுத்து அவர் மிஸ்டர் எக்ஸ், சார்பட்டா 2 ஆகிய 2 திரைப்படங்களில் நடிக்கவுள்ளார். இதற்காக கட்டுக்கோப்பான உடலை மேலும் மெருகேற்றியிருக்கும் ஆர்யா பாக்ஸிங் பயிற்சியும் மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான காணொலியை ஆர்யா தனது சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். சார்பட்டா திரைப்படத்தை ப. ரஞ்சித் இயக்கிய நிலையில் அதன் 2ஆம் பாகத்தையும் அவரே இயக்குகிறார். இதற்கான படப்பிடிப்பு விரைவில் தொடங்கவுள்ளது. சார்பட்டாவில் நடித்த ஆர்யா உட்பட பெரும்பாலானோர் இந்த படத்தில் நடிக்கின்றனர். அதேபோல் FIR திரைப்படத்தை இயக்கிய மனு ஆனந்த் இயக்கத்தில் உருவாகும் மிஸ்டர் எக்ஸ் திரைப்படத்திலும் நடிகர் ஆர்யா நடிக்கவுள்ளார். கள்ளக்குறிச்சியில் முடித்திருத்தம் செய்யும் தொழிலாளர்களை நடிகர் ரோபோ சங்கர் நேரில் சந்தித்து ஊக்கத்தொகை வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்திற்கு ரோபோ சங்கர் வந்ததை அறிந்த முடித்திருத்தம் செய்யும் தொழிலாளர்கள் சங்கத்தினர் நேரில் சென்றுள்ளனர். சிங்கப்பூர் சலூன் திரைப்படத்தில் தங்களை பற்றி பேசியதற்கு நன்றி கூறும் வகையில் அவரை சந்திக்க சென்ற நிலையில் ஆனால் அப்போது ரோபோ சங்கரை அவர்களால் பார்க்க முடியவில்லை. இதை அறிந்த ரோபோ சங்கர் முடித்திருத்தம் செய்யும் தொழிலாளர்களை நேரிலேயே சென்று சந்தித்தார். அப்போது ஊக்கத்தொகையையும் அவர் வழங்கினார். இதுகுறித்து பேசிய ரோபோ சங்கர், படித்த வேலையை விட பிடித்த வேலையை பார்த்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்று தெரிவித்தார். இதனைத்தான் சிங்கப்பூர் சலூன் திரைப்படம் கூறுவதாகவும் அவர் தெரிவித்தார். ராஷ்மிகா மந்தனா மற்றும் கல்யாணி பிரியதர்ஷன் ஆகியோர் மும்பை விமான நிலையத்தில் சந்தித்து பேசிக் கொண்டனர். இது தொடர்பான காணொலி இணையத்தில் வெளியாகியது. ராஷ்மிகா மற்றும் கல்யாணி ஒன்றாக இணைந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இருவரும் அவ்வப்போது பேசிக் கொண்டது ரசிகர்களை கவர்ந்தது. இது தனது தோழி என்றும் கல்யாணி யார் என்றும் ராஷ்மிகா மும்பை ரசிகர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். இது தொடர்பாக கல்யாணி பிரியதர்ஷன் தனது இன்ஸ்டாகிராமில் புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார். இந்த புகைப்படங்களையும் இருவரின் ரசிகர்கள் பகிர்ந்து வருகின்றனர். ஹிருதயம், ஆண்டனி ஆகிய படங்களில் நடித்துள்ள கல்யாணி தனக்கென தனி ரசிகர்களை வைத்திருக்கிறார்.
வெனிசுலாவில் உள்ள வன உயிரியல் பூங்காவில் பார்வையாளர்களின் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. வித்தியாசமான உயிரியல் பூங்காவாக காட்சியளிக்கும் இங்கு உலகில் உள்ள மற்ற பூங்காக்கள் போன்று இல்லாமல் அரிய வகையான உயிரினங்கள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. 70க்கும் மேற்பட்ட விதவிதமான அரிய உயிரினங்கள் இங்கு உள்ளன. அது மட்டுமின்றி அந்த விலங்குகள், பறவைகளுடன் புகைப்படம் எடுக்கவும் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். பெரும்பாலும் விஷத்தன்மையற்ற மலைப்பாம்பு, வான்கோழி ஆகியவையுடன் பார்வையாளர்கள் தங்கள் நேரத்தை செலவிடுகின்றனர். இந்த பூங்காவிற்கு பார்வையாளர்கள் அளிக்கும் தொகை வெனிசுலா சுற்றுச்சூழல் துறைக்கு செல்கிறது. இதன் மூலம் அதிக வளங்களை காக்க நடவடிக்கை எடுக்க முடியும் என்று பூங்கா நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். நடைபெறும் தமிழ்நாட்டின் முதலீட்டாளர் மாநாட்டில் பங்கேற்றுள்ள தமிழ்நாட்டில் முதலீடுகளை செய்ய வருமாறு ஸ்பெயின் நாட்டின் முதலீட்டாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்தார். ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட்டில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்திய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் நிலவும் சாதகமான முதலீட்டுச் சூழல் மற்றும் கட்டமைப்பு வசதிகள் குறித்து எடுத்துரைத்தார். மின் வாகனங்கள், மின்னணு கருவிகள், தோல் பொருள்கள், தோல் அல்லாத காலணிகள், ஆடைகள் போன்றவற்றிலும் உற்பத்தியிலும் தகவல் தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, உயர் மருத்துவ சேவைகள் போன்ற பல்வேறு துறைகளிலும் இந்தியாவின் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகின்றது. வான்வெளி மற்றும் பாதுகாப்பு, உயிர் அறிவியல் மற்றும் உயிரிய தொழில்நுட்பம், மருந்துகள், உணவு பதப்படுத்துதல், உப்பு நீக்கம் மற்றும் நீர் சுத்திகரிப்பு ஆகிய துறைகளில் உங்களின் மேலான முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஸ்பெயின் முதலீட்டாளர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மத்திய அரசு திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஸ்டிக்கர் ஒட்டி தனது திட்டங்களாக செயல்படுத்தி வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் பேசிய அவர் படையப்பா திரைப்பட பாணியில் தமிழக அரசை விமர்சித்தார். வெள்ளத்திலே பாதிப்படைந்த மக்களுக்கு மு.க.ஸ்டாலின் ஐயா 6000 ரூபாய் கொடுத்தாங்க கேள்விப்பட்டிருக்கலாம். பணம் யாருதுங்க? 6000 ரூபாயும் மத்திய அரசுடைய பணம். ஆனா பணத்தை கொடுத்த கவர் மட்டும் ஸ்டாலின் ஐயா 2 ரூபாய் ஒரு கவர். இன்னைக்கு திமுக அரசு ஒரே வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால், மாப்பிள்ளை எங்களுதுங்க, சட்டம் உங்களுதுங்க. அது மட்டும்தான் இன்னைக்கு திமுக அரசு தமிழகத்தில் சொல்ல வேண்டும் என்றால், வருகின்ற திட்டங்கள் அனைத்தும் நமது மேலே போடக்கூடிய ஸ்டிக்கர் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி பிணை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2வது முறையாக மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் தலைமறைவாக இருக்கிறார் என கூறி பிணையை மறுக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டார். இதனையடுத்து கடைநிலை ஊழியர் ஒருவர் 48 மணி நேரம் சிறையில் இருந்தால் உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்படும் நிலையில் செந்தில் பாலாஜி இன்னும் அமைச்சராக நீடிக்க அனுமதிப்பதன் மூலம் மக்களுக்கு என்ன செய்தி சொல்ல விரும்புகிறீர்கள் என நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதையடுத்து செந்தில் பாலாஜியின் பிணை மனுவுக்கு பதில் அளிக்கும்படி அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி மனு மீதான விசாரணையை பிப்ரவரி 14ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற கலைத்திருவிழாவில் மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணாக்கர்களுக்கு பரிசுகள் மற்றும் விருதுகளை அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் சேகர் பாபு ஆகியோர் வழங்கினர். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மாணாக்கர்கள் கலந்து கொண்டனர். சிலம்பு அவைகளில் ஒன்றே என்னுடையது. அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக நிரூபித்துக் கொள்ள துடிக்கின்றாயே. இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேர் நத்தானை கேட்டிருந்தால் நீதி வலுவான் நெடுஞ்செழியன் என்ற பெயருக்கு நிலைத்திருக்குமே. நத்தானி நீரோ தங்கி இருக்குமே. அம்மா தேவி அணிந்திருப்பதில் ஒரு சிலம்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மதிப்பெண்கள் அவசியம்தான், இருந்தாலும் மாணாக்கர்கள் அவர்களது தனித்திறமையை வளர்த்துக் கொள்வது மிகவும் முக்கியம் என தெரிவித்தார். இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களிலும் சிறந்த ஓவியர், சிற்பக் கலைஞர், விளையாட்டு வீரர் என இருக்கிறார்கள் என்றும் பெருமிதம் தெரிவித்தார். வழக்கம் போல் நடப்பாண்டும் 50 மாணாக்கர்களை நானே வெளிநாடு அழைத்துச் செல்வேன் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார்.
ஹிமாச்சல பிரதேசத்திற்கு சுற்றுலா சென்றிருந்த 300 பயணிகள் பனிப்பொழிவில் சிக்கி தவிக்கும் நிலை ஏற்பட்டது. ஹிமாச்சலில் உள்ள பிரபல சுற்றுலா தலமான குலு பகுதியில் பனிப்பொழிவுடன் கூடிய இதமான சூழலை காண சுற்றுலா பயணிகள் செல்வதுண்டு. அவ்வாறு சென்றவர்களின் 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மற்றும் அரசு பேருந்து ஆகியவை அடல் சுரங்கப்பாதை அருகே பனிப்பொழிவில் சிக்கிக் கொண்டன. பயணிகள் செய்வதறியாது தவித்த நிலையில் அங்கு விரைந்த காவல்துறையினர் அவர்களை பத்திரமாக மீட்டனர். இதனிடையே டெல்லி மற்றும் அதனை ஒட்டிய ஹரியானா ஆகிய மாநிலங்களில் பனிமூட்டம் நீடிக்கிறது. சாலைகளில் போதிய வெளிச்சம் இல்லாததால் வாகன ஓட்டிகள் அவதியடைகின்றனர். நாடாளுமன்ற தேர்தலுக்காக உத்தரப்பிரதேசத்தில் 16 வேட்பாளர்கள் கொண்ட முதற்கட்ட பட்டியலை சமாஜ்வாதி கட்சி வெளியிட்டுள்ளது. அகிலேஷ் யாதவின் மனைவி டிம்பிள் யாதவ் மெயின்புரி தொகுதியில் களம் காண்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 80 மக்களவைத் தொகுதிகள் உள்ளன. மக்களவைத் தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காங்கிரஸ் சமாஜ்வாதி கூட்டணி இறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் சமாஜ்வாதி கட்சி முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. 16 மக்களவைத் தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவின் மனைவி டிம்பிள் யாதவ் மெயின்புரி தொகுதியில் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். ஃபிரோஜாபாத் தொகுதியில் அக்ஷய் யாதவ், லக்னோ தொகுதியில் ரவிதாஸ் மெஹ்ரோத்ரா, கோரக்பூர் தொகுதியில் காஜல் நிஷாத் உள்ளிட்டோர் களமிறக்கப்பட்டுள்ளனர். கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் உள்ள பன்னரகட்டா தேசிய பூங்காவில் பெண் யானை ஒன்று ஆண்குட்டியை ஈன்றுள்ளது. பன்னரகட்டாவில் உள்ள வனவிலங்குகள் உயிரியல் பூங்காவில் யானைகள், புலி, சிறுத்தை, சிங்கம் உள்ளிட்ட வனவிலங்குகளும் அரிய வகை பறவைகளும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இங்கு பராமரிக்கப்பட்டு வந்த வேதா என்ற யானை ஆண்குட்டியை ஈன்றுள்ளது. வேதா ஏற்கனவே சம்பா, ஐராவத், ஸ்ருதி, ஐஹில்யா என்ற 4 யானைக்குட்டிகளை ஈன்ற நிலையில் இது 5வது குட்டியாகும். இந்த குட்டி 120 முதல் 130 கிலோ எடையை கொண்டுள்ளதாகவும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் பூங்கா நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். யானைக்குட்டியை பூங்கா ஊழியர்கள் மிகுந்த அக்கறையுடன் பராமரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தாய் யானைக்கு பச்சை பயிறு, தேங்காய், உளுந்து, அவல், கடலைப்பருப்பு உள்ளிட்ட சத்தான உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. குட்டி யானையின் வருகை, அதன் குறும்புத்தனமான விளையாட்டு ஆகியவை பூங்காவுக்கு வரும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. இதன் மூலம் பன்னரகட்டா உயிரியல் பூங்காவில் பராமரிக்கப்படும் யானைகளின் எண்ணிக்கை 26ஆக உயர்ந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேளம்பட்டியில் எருதுவிடும் விழா நடைபெற்றது. இதற்காக திருப்பத்தூர், வாணியம்பாடி, கந்திலி, பர்கூர், கிருஷ்ணகிரி, காவிரிப்பட்டினம் உள்ளிட்ட ஆந்திர மாநிலத்திலிருந்தும் 350க்கும் மேற்பட்ட காளைகள் அழைத்து வரப்பட்டன. விழா தொடங்கியதும் காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்டன. துள்ளி குதித்து ஓடிய காளைகளை பிடிக்க மாடுபிடி வீரர்கள் துரத்திச் சென்றனர். இதேபோல் சேலம் மாவட்டம் கருக்கல்வாடியில் கருமாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு எருதாட்டம் விழா நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட காளைகள் மற்றும் காளையர்கள் கலந்து கொண்டனர். காளைகளை திடலில் ஓடவிட்டு எருதாட்டம் நடத்தியதில் காளைகள் அங்கும் இங்கும் துள்ளியோடி இளைஞர்களை முட்டித் தள்ளியது. காளைகள் மோதியதில் 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் படுகாயமடைந்தனர். கீழடியில் நடத்தப்பட்ட முதல் 3 கட்ட அகழ்வாராய்ச்சிகளின் அறிக்கைகளை வெளியிட மத்திய அரசின் தொல்லியல் துறை மற்றும் மாநில அரசு சார்பில் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் மத்திய தொல்லியல் கண்காணிப்பாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ள அனுமதிக்க கோரி வழக்கு தொடரப்பட்டது. வழக்கறிஞர் கனிமொழிமதி கடந்த 2016 தொடர்ந்த வழக்கு விசாரணை உயர்நீதிமன்ற கிளையில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமர்நாத் ராமகிருஷ்ணன் கீழடியில் மேற்கொண்ட முதல் 3 கட்ட அகழாய்வு அறிக்கைகளை மத்திய தொல்லியல் துறை இதுவரை வெளியிடவில்லை என மனுதாரர் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆஜராகி கீழடியில் ஆய்வுப் பணிகள் எதுவும் நிறுத்தப்படவில்லை என்றும் அகழாய்வில் கிடைத்த பொருட்களின் வரலாற்று தொடர்பான விவரங்களை மத்திய அரசுதான் தெரிவிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். மத்திய அரசின் தொல்லியல் துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முதல் 3 கட்ட அகழ்வாராய்ச்சிகளில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை விரைவில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதனை பதிவு செய்த நீதிபதிகள் கீழடி அகழாய்வு பணிகள் மேற்கொள்வது குறித்தும் மத்திய அரசு மேற்கொண்ட அகழாய்வு பணிகள் அமர்நாத் ராமகிருஷ்ணனின் கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிடுவது குறித்து மத்திய மாநில அரசுகள் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர்.
UPS நிறுவனம் 12,000 பணியாளர்களை நீக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. யுனைடெட் பார்சல் சர்வீஸ் என்ற அமெரிக்காவின் கொரியர் நிறுவனம் உலகம் முழுவதும் செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனத்தின் கடந்த ஆண்டு வருவாய் வெகுவாக குறைந்தது. இந்த சூழலில் ஜனவரி இறுதியில் அந்நிறுவனத்தின் பங்கு மதிப்பு 6.3 விழுக்காடு குறைந்துள்ளது. 2024ஆம் ஆண்டிலும் இந்நிறுவனத்தின் வருவாய் உயராது என கருதப்படுவதால் அதனை ஈடு செய்யும் விதமாக பல்வேறு மாற்றங்களை அந்நிறுவனம் கொண்டுவர உள்ளது. அதன்படி டிரைவர்கள், சுமை தூக்குபவர்கள் என 12,000 பணியாளர்களை நீக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அதுபோக இணைப்பில் உள்ள வாகனங்களின் எண்ணிக்கையும் குறைக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு ரகசியங்களை கசியவிட்ட புகாரின் பேரில் தொடரப்பட்ட வழக்கு விசாரணையில் இம்ரான்கானுக்கும் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷா முகமது குரேஷி ஆகியோருக்கும் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். 2022ஆம் ஆண்டு மார்ச் 27ஆம் தேதி நடந்த பேரணியில் ஒரு காகிதத்தை காட்டி பேசினார். தனது அரசை கவிழ்க்க நடந்த சதியின் ஆதாரம் என்று அவர் அப்போது கூறியிருந்தார். அரசின் ஆவணங்களை பொதுவெளி காட்டி ரகசியத்தை கசியவிட்டதாக இம்ரான்கான் மீது வழக்கு தொடரப்பட்டிருந்தது. சூடானில் இரு குழுக்களிடையே ஏற்பட்ட நிலத்தகராறில் 54 நபர்கள் கொல்லப்பட்டனர். எண்ணெய் வளம் கொண்ட அபையில் ஆதிக்கம் செலுத்திய சூடான் மற்றும் தெற்கு சூடான் இடையே பல ஆண்டுகளாக மோதல் நிலவி வருகிறது. அபை நகரில் அமைதியை ஏற்படுத்த ஐநா பாதுகாப்பு படை அங்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் அபை பகுதியில் உள்ள ஒரு கிராமத்திற்குள் நுழைந்த ஆயுதம் தாங்கிய குழு ஒன்று கிராம மக்கள் மீது துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டு தாக்குதல் நடத்தியது. இதில் ஐநாவின் பாதுகாப்பு படை வீரர்கள், பெண்கள், குழந்தைகள் உட்பட 54 நபர்கள் உயிரிழந்தனர். 60க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அபை நகரில் நாளுக்கு நாள் இனக்கலவரம் அதிகரித்து வருவதால் சூடான் மற்றும் தெற்கு சூடான் இடையே பதற்றம் நிலவுகிறது. ப்ளூ ஸ்டார் படத்தின் வெற்றியை படக்குழுவினர் கேக் வெட்டி கொண்டாடிய காட்சி வெளியாகியுள்ளது. அசோக் செல்வன், சாந்தனு, கீர்த்தி பாண்டியன் உள்ளிட்ட பலர் நடிப்பில் எடுக்கப்பட்ட ப்ளூ ஸ்டார் திரைப்படம் கடந்த 25ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியானது. இயக்குனர் ப. ரஞ்சித்தின் நீலம் புரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை தயாரித்திருக்கிறது. ஜெயக்குமார் என்பவர் இதன் மூலம் இயக்குநராக அறிமுகமாகியுள்ளார். கோவிந்த் வசந்தா இசையமைத்துள்ள நிலையில் படம் வெளியாவதற்கு முன்பே அதில் இடம்பெற்ற ரயிலின் ஒலிகள் பாடல் ஹிட் அடித்தது. 90களின் காலகட்டத்தில் அரக்கோண பகுதியை மையப்படுத்தி ப்ளூ ஸ்டார் திரைப்படம் எடுக்கப்பட்டது. உள்ளூர் கிரிக்கெட் தொடர்பான பொழுதுபோக்கு அம்சங்களுடன் விளையாட்டை சுற்றி இயங்கும் அரசியல் பிரச்சினைகளையும் இந்த திரைப்படம் பேசியிருப்பதாக சினிமா விமர்சகர்கள் கூறினர். இந்நிலையில் விமர்சன ரீதியாக வரவேற்பை பெற்றுள்ள ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தின் வெற்றியை படக்குழுவினர் கேக் வெட்டி கொண்டாடினர். படத்தின் தயாரிப்பாளர் ப. ரஞ்சித், இயக்குனர் ஜெயக்குமார், பாடகர் அறிவு ஆகியோர் வெற்றியை கொண்டாடும் காட்சி இணையத்தில் வெளியாகியுள்ளது. சின்னத்திரை நடிகையாக வலம் வந்து புகழ்பெற்ற ரக்ஷிதா தற்போது வெள்ளித்திரை நாயகியாக உருவெடுத்துள்ளார். சரவணன் மீனாட்சி சின்னத்திரை தொடர் மற்றும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரபலமான நடிகை ரக்ஷிதா சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக உருவாக இருக்கும் எக்ஸ்ட்ரீம் திரைப்படத்தில் நாயகியாக நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார். மேலும் அயலி புகழ், அபி நட்சத்திரா, ஆனந்த் நாக், அமிர்தா ஷெல்டர் உள்பட பலரும் இந்த படத்தில் நடிக்கின்றனர். ராஜுவில் எழுதி இயக்கும் இந்த படத்திற்கு ராஜ் பிரதாப் இசையமைக்கிறார். எழுத்தாளர் மற்றும் பாடலாசிரியர் கபிலன் வைரமுத்து, இசையமைப்பாளர் பாலமுரளி பாலு இணைந்து சின்னஞ்சிறு பாடல்கள் என்ற இசை ஆல்பத்தை தயாரித்துள்ளனர். கபிலன் வைரமுத்து எழுதிய கடவுளோடு பேச்சுவார்த்தை, மனிதனுக்கு அடுத்தவன், மழைக்கு ஒதுங்கும் மண் பொம்மை போன்ற கவிதை நூல்களிலிருந்து 5 கவிதைகளை தேர்ந்தெடுத்து அவற்றை சிறிய பாடல்களாக வடிவமைத்துள்ளனர். மேலும் கபிலர் பாடிய 99 வகையான பூக்களில் 5 பூக்களின் பெயர்களை 5 பாடல்களுக்கு சூட்டியுள்ளனர். இப்பாடல்களை பிப்ரவரி முதல் வாரம் தொடங்கி ஒன்றன் பின் ஒன்றாக வெளியிட இசைக்குழு திட்டமிட்டுள்ளது. கபிலன் வைரமுத்து பாலமுரளி பாலு கூட்டணியில் ஏற்கனவே பண மதிப்பிழப்புக்கு எதிராக நடிகர் சிலம்பரசன் பாடிய பாடலும், மது கலாச்சாரத்திற்கு எதிராக நடிகர் டி. ராஜேந்தர் பாடிய பாடலும் வெளியாகி இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. தனுஷ் நடிக்கும் திரைப்படத்தின் படப்பிடிப்பிற்காக திருப்பதி மலையடிவாரத்திற்கு வரும் பக்தர்களின் வாகனங்கள் வேறு பாதையில் திருப்பி அனுப்பப்பட்ட நிலையில் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரை தொடர்ந்து படப்பிடிப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது. தனுஷ் நடிக்கும் திரைப்படத்தின் படப்பிடிப்பு திருப்பதி மலையடிவாரத்தில் உள்ள அலிபிரி பகுதியில் தொடங்கி நடைபெற்றது. இதனால் திருப்பதி மலை நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்துகள் மற்றும் பக்தர்களின் வாகனங்கள் ஆகியவை
மிகவும் குறுகலான ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சாலை வழியாக திருப்பிவிடப்பட்டுள்ளன. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் பக்தர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்தனர். இதையடுத்து மீண்டும் மலையடிவாரம் வழியாக வாகன போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டது. இதையடுத்து பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக இருப்பதால் அந்த படப்பிடிப்பிற்கு தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தி பாஜகவினர் மற்றும் பத்திரிகையாளர்கள் சங்கத்தினர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். புகார் எழுந்ததைத் தொடர்ந்து தனுஷின் படப்பிடிப்பு ரத்து செய்யப்பட்டது. குடியரசு தின அணிவகுப்பில் இடம்பெற்ற தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்திக்கு 3ஆம் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. குடவோலை முறையை காட்சிப்படுத்திய தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்திக்கு 3வது பரிசை மத்திய அரசு அறிவித்துள்ளது. குடியரசு தின அணிவகுப்பில் இடம்பெற்ற ஒடிசா மாநிலத்தின் அலங்கார ஊர்திக்கு முதலிடம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்களை காட்சிப்படுத்தும் வகையில் அந்த அலங்கார ஊர்தி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சுற்றுலாவுக்கு பெயர் பெற்ற கோர்டோ கிராமத்தை காட்சிப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்த குஜராத் மாநிலத்தின் அலங்கார ஊர்திக்கு 2ஆம் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. சனாதனம் தொடர்பான வழக்கில் பீகார் மாநிலம் பாட்னா சிறப்பு நீதிமன்றத்தில் பிப்ரவரி 13ஆம் தேதி நேரில் ஆஜராக கோரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் மாநாட்டில் உரையாற்றிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் சனாதனம் தொடர்பான பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இதற்கு எதிராக பல்வேறு நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 4ஆம் தேதி பாட்னா மாவட்ட நீதிமன்றத்தில் கௌசலேந்திரா நாராயணன் என்பவர் அமைச்சர் உதயநிதிக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு பாட்னா மாவட்ட நீதிமன்றத்தில் இருந்து MP, MLA-க்கள் வழக்கை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் பிப்ரவரி 13ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என உதயநிதி ஸ்டாலினுக்கு பாட்னா சிறப்பு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. நேரில் ஆஜராகாத பட்சத்தில் வழக்கறிஞர்கள் மூலம் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் எனவும் சம்மனில் கூறப்பட்டுள்ளது. சென்னை தரமணி சட்டக்கல்லூரி மாணவர்கள் சாக்கோட்டை காவல் நிலையத்தில் வழக்கறிஞர் முத்துராஜாவை அவமதித்த காவலர் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி கல்லூரி வாசல் முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தரமணி சட்டக்கல்லூரியின் முன்னாள் மாணவர் முத்துராஜா உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பயிற்சி பெற்று வருகிறார். சிவகங்கையைச் சேர்ந்த இவர் கடந்த மாதம் 21ஆம் தேதி அருள்குமரன் ஐயப்பன் என்பவருடன் பாஸ்போர்ட் புதுப்பிப்பதற்காக சாக்கோட்டை காவல் நிலையம் சென்றுள்ளார். அப்போது அலுவல் பணியில் இருந்த செல்வராஜ் என்ற தலைமை காவலர் கூடுதல் ஆவணங்களை கேட்டதோடு 3000 ரூபாய் பணம் கேட்டதாகவும் தரவில்லை என்றால் பாஸ்போர்ட் கிடைக்காது என கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் அதனை தட்டி கேட்ட வழக்கறிஞர் முத்துராஜாவிடம் காவலர் தரக்குறைவாக ஆபாசமாக பேசி இழிவுபடுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக புகார் அளித்த போது ஆய்வாளர் முத்துப்பாண்டி, உதவி ஆய்வாளர் சக்திவேல் ஆகியோர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் அடித்ததாகவும் சாதிய ரீதியாக திட்டியதாகவும் இணையதளம் வாயிலாக வழக்கறிஞர் முத்துராஜா புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் CSR மனுவை மட்டும் பதிவு செய்துவிட்டு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி சென்னை தரமணியில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆயுதப்படைக்கு மாத்திரன்றாங்க. ஆயுதப்படைக்கு மாத்திரனால நான் என்னோட கருத்து என்னன்னா, ஆயுதப்படைக்கு மாத்திரவங்க ஆயுதப்படையில் இருக்கவங்க எல்லாமே தப்பு செஞ்ச காவலரா? எல்லாரையும் ஆயுதப்படைக்கு மாத்தினாங்க என்ன? யாராச்சும் ஒருத்தங்க மேல ஆக்ஷன், நீங்க சின்ன பிரச்சனையா இருந்தாலும் இப்ப இதுவே கொலை பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து வெளியில இது பண்றாங்க. இந்த ஒரு சின்ன பிரச்சனைக்கு நீங்க ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா அடுத்த காவலர் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அந்த கே முத்துப்பாண்டிய சக்திவேலாக ரொம்ப வழக்கறிஞர் வந்து ரொம்ப கொச்சையான யாருங்க அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தா? அவர் இன்னொன்று சொல்றாரு, அந்த காவல் நிலையத்தில் இருக்கவங்க, நீ எங்க போறீங்க, இந்த கோர்ட்ல தானே இருந்த, பிபி எங்க ஆளுன்றாரு. நான் ஓப்பனா சொல்றேன், நீங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இந்த வார்த்தையை நீங்க வந்து சொல்லி பாருங்க, உங்களுக்கு தெரியும் நிலைமை என்னன்ட்டு. ஏன்னா வந்து அங்க வந்து காவல்துறை இல்லைங்க, உண்மையாலே சிவகங்கை மாவட்டத்தில் காவல்துறைங்க, அது ரவுடி சொன்னாங்க. இப்போ காவல்துறையால எனக்கு உயிருக்கு ஆபத்து கண்டிப்பா இருக்குங்க. இப்போ இங்க இருந்து நான் போனேன்னா எனக்கு கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணுவாங்க. 100% இது இருக்கு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு செய்தபோது சில பெண்கள் அமைச்சரின் காலில் விழுந்து அழுதனர். கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் அமைச்சர் ஆய்வு செய்தபோது அங்கு வந்த பெண்கள் அவரிடம் கோரிக்கைகளை முன்வைத்தனர். பெருங்களத்தூர் பேருந்து நிலையத்தில் சிறு சிறு வியாபாரம் செய்து வரும் இவர்கள் கிளாம்பாக்கம் வரையே பேருந்துகள் இயக்கப்படுவதால் தங்களுக்கு பெருங்களத்தூரில் வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரிடம் முறையிட்டனர். அப்போது திடீரென சிலர் அமைச்சரின் காலில் விழுந்து அழுதனர். கோரிக்கைகள் பரிசீலனை செய்யப்பட்டு நிறைவேற்றப்படும் என அந்த பெண்களிடம் அமைச்சர் உறுதியளித்தார். ஒரு பஸ் கூட எங்களுக்கு நிக்கல. காலையில இருந்து எல்லாருமே வயசானவங்கல இருந்து பெரியவங்கல இருந்து எல்லாமே இருக்கிறோம். எங்களுக்கு இதுதான் பழப்பே. நாங்க இதை விட்டா நாங்க சாவறதா எங்களுக்கு வழி. நாங்க ஒருத்தவங்க கிடையாது, 300 பேர் புருஷன் இல்லாத பிள்ளைங்க இல்லாத எல்லாமே வாழறோம்.
சென்னை மாநகரத்தில் இயங்கும் ஆட்டோக்கள் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு செல்வதில் சிக்கல் நீடித்து வந்த நிலையில் சென்னை ஆட்டோக்களின் பர்மிட்டுகளை சிஎம்டிஏ எல்லை வரை நீட்டித்து போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து இயங்கும் என அண்மையில் அறிவிக்கப்பட்டது. இதனால் சென்னையின் பல பகுதிகளிலிருந்தும் வெளியூர் செல்லும் மக்கள் கிளாம்பாக்கத்திற்கு செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகியுள்ளனர். ஆனால் சென்னை நகரின் ஆட்டோக்களுக்கு அளிக்கப்பட்ட அனுமதியின்படி அவற்றை கிளாம்பாக்கம் வரை இயக்க முடியாது. இதனால் சென்னையிலிருந்து செல்வோர் பேருந்துகளை மட்டுமே நம்பியிருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதனால் ஆட்டோக்களின் உரிமத்தை கிளாம்பாக்கம் வரை நீட்டித்து தர வேண்டும் என ஆட்டோ ஓட்டுநர்கள் சார்பில் கோரிக்கை எழுப்பப்பட்டது. இதனையடுத்து போக்குவரத்து துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள உத்தரவில் இனி சென்னை பர்மிட் பெற்ற ஆட்டோக்கள் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் சிஎம்டிஏ எல்லை வரை இருக்கும் பகுதிகளுக்குள் சென்று வர அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு எல்லையை தாண்டியதாக அபராதங்கள் காவல்துறை மற்றும் ஆர்டிஓ அதிகாரிகளால் விதிக்கப்படாது. ஈரோட்டில் போக்குவரத்து துறை கிளை மேலாளரை கண்டித்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் தர்ணா போராட்டம் நடத்தினர். ஈரோடு காசிபாளையத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் பணிமனை செயல்படுகிறது. சேலம் கோவை வழித்தடத்தில் வழக்கம் போல ஓட்டுநர் செந்தில் மற்றும் நடத்துனர் வடிவேல் ஆகியோர் பணி முடித்து பணிமனை சென்றுள்ளனர். அப்போது சென்னிமலைக்கு கூடுதலாக பேருந்தை இயக்க கிளை மேலாளர் நிர்பந்தித்துள்ளார். அதை ஏற்க இருவரும் மறுத்துள்ளனர். உடல் மிகவும் சோர்வாக இருப்பதாகவும் எனவே பேருந்து இயக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் மேலாளர் தொடர்ந்து வற்புறுத்தியதால் பணிமனையிலேயே அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனையடுத்து இருவருடனும் பேச்சுவார்த்தை நடத்தி கூடுதல் பணி தேவையில்லை என அதிகாரிகள் முடிவு செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் தொழில் உரிமம் பெறாத கடைகளுக்கு சீல் வைக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். கடந்த 2 மாதங்களாக உரிமம் பெற வேண்டும் என மாநகராட்சி சார்பில் அறிவுறுத்தி வந்ததோடு நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். ஆனாலும் 2 உணவகங்களை மாநகராட்சி அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர். அதன்படி ஒரு பிரியாணி கடைக்கு சீல் வைக்க முற்பட்ட போது கடையின் உரிமையாளர் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். உரிய முன்னறிவிப்பு இன்றி அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். அப்போது அதிகாரிகள் விளக்கம் கொடுத்த போது பிரியாணி அண்டாவை சாலையில் கொட்டுவேன் என உரிமையாளர் மிரட்டியது சலசலப்பை ஏற்படுத்தியது. சரக்கு மற்றும் சேவை வரிகள் துறை துணை ஆணையர் பாலமுருகன் ஓய்வு பெற ஒரு நாளே இருந்த நிலையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். சேலம் ஆத்தூரைச் சேர்ந்த பட்டியலின விவசாயிகள் கண்ணையன் மற்றும் கிருஷ்ணன் ஆகியோருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் ஜிஎஸ்டி துறையில் துணை ஆணையராக பணியாற்றி வரும் பாலமுருகன். அமலாக்கத்துறை விவசாயிகளின் சாதி பெயரை குறிப்பிட்டு சம்மன் அனுப்பியதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் அமலாக்கத்துறை மீது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நடவடிக்கை எடுப்பதில்லை என புகார் கூறினார். இது தொடர்பாக குடியரசுத் தலைவருக்கு கடிதம் அனுப்பிய பாலமுருகன் நிர்மலா சீதாராமனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என கோரியிருந்தார். விரைவில் ஓய்வு பெறவிருந்த நிலையில் பாலமுருகன் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் விருப்ப ஓய்வு கோரி கடிதம் எழுதி அது நிராகரிக்கப்பட்டது. இப்போ இதில் என்ன ரீசனுக்காக என்ன சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலை. பட் அதான் அவங்க இதை அவங்களால ஏற்றுக்க முடியல. நாங்கள் யாருக்கு ஈடுக்கு அதிகாரம் இருக்குது, நாங்கள் யாருக்கு வேணாலும் சம்மன் அனுப்போம். விவசாயி சம்மன் அனுப்பிச்சா விவசாயி சொல்லிட்டு போட்டோம், எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்ற அப்படி ஒரு போக்கில் போயிட்டு இருக்கு. இதை நம்ம ஒரு ஒரு அந்த தமிழர்களுடைய நலன் அவங்களுடைய உரிமைக்காக நான் அது குரல் கொடுக்கும்போது அது முதல் எதிரியா என்ன பாக்குறாங்க. பழி வாங்கிறது தான். இது மாதிரி யாருமே பேசக்கூடாது. யாரும் தமிழர்களை நாங்கள் நசுக்குவோம், அடக்குவோம், ஒடுக்குவோம், எது வேணாலும் செய்வோம். எங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணுவோம். இதை யாராவது குரல் எழுப்பினாக்கா எந்த விதத்திலாம் பழி வாங்குவோமோ அந்த விதத்திலாம் பழி வாங்குவோம். என் உயிருக்கு மட்டும் இல்லை, குடும்பத்துக்கு எல்லாருக்குமே அச்சுறுத்தல் இருக்கு. இது ஒரு பெரிய ஒரு திட்டம் இருக்கு. ஏன்னா நம்ம என்னை சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்புறாங்க. நான் என்னுடைய தமிழ் இனத்தினுடைய உரிமைக்கு நான் பாடுபடுவேன். அதை என்னை முடக்கணும். என்னை ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் போட்டு ஏதோ போட்டு எடுத்து போய் ஜெயிலில் வச்சுட்டாங்களா, ஜெயிலில் வச்சு என்ன பண்ணணுமோ பண்ணிடுவாங்க. மதுரை விமான நிலையத்தில் கூடுதல் கட்டணம் வசூலித்த விவகாரத்தில் ஊழியர் ஒருவரை தனியார் நிர்வாகம் பணி நீக்கம் செய்துள்ளது. மதுரை விமான நிலையத்திற்கு நாள்தோறும் 1500 முதல் 3000 வரையிலான பயணிகள் வந்து செல்கின்றனர். விமான நிலையத்தில் கூட்ட நெரிசலை தவிர்க்க சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டு அதற்கான டெண்டர் வட மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வழக்கமாக அரை மணி நேரத்திற்கு வசூலிக்கப்படும் 20 ரூபாய் கட்டணத்திற்கு பதிலாக சுங்கச்சாவடி ஊழியர் ஒருவர் 60 ரூபாய் வசூலித்துள்ளார்.
இதனை பயணி வீடியோ எடுத்ததை அறிந்த வடமாநில சுங்கச்சாவடி ஊழியர் வாக்குவாதம் செய்வது போல் சித்தரிக்க முயற்சி செய்ததாக தெரிகிறது. மதுரை தொகுதி எம்பி வெங்கடேசன் மற்றும் விருதுநகர் தொகுதி எம்பி மாணிக்கம் தாகூர் உள்ளிட்டோர் மதுரை விமான நிலைய இயக்குநரிடம் பேசி இதுகுறித்து நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை வைத்ததை அடுத்து டோல்கேட் நிர்வாகம் வடமாநில இளைஞரை உடனடியாக பணி நீக்கம் செய்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே முறையான வசதிகளை செய்யாமல் சமுதாய சுகாதார கழிப்பறை வளாகம் திறக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மருதநாடு கிராம ஆதி திராவிடர் குடியிருப்பு பகுதியில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக சமுதாய சுகாதார கழிப்பறை வளாகம் கட்டப்பட்டது. இது 2 மாதங்களுக்கு முன்பு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது. இந்நிலையில் பயன்பாட்டிற்கு வந்து 2 மாதங்கள் ஆகியும் இதுவரை தண்ணீரும் இல்லை, மின்சார வசதியும் இல்லை என மக்கள் ஆதங்கப்படுகின்றனர். இதுகுறித்து மருதநாடு ஊராட்சி மன்ற தலைவரிடம் கேட்டபோது உடனடியாக மின் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுப்பதாக கூறினர். கிராமத்துல பொது கழிப்பறை 2 மாதத்துக்கு முன்னாடி திறந்து வைக்கப்பட்டது. அது சுகாதாரம் இல்லாத ஒரு கழிப்பிடமா இருக்கிறது. அதுக்காக மின்சாரம் தண்ணி இது 2மே இல்லாத ஒரு சூழ்நிலையில இந்த கழிப்பிடம் இருக்குதுன்னா இது முக்கியமா தேவைப்படுறது தண்ணி தான். தண்ணிக்கு தேவை கரண்ட். இது 2மே இல்லாத கழிப்பிடம் எதுக்குண்ணா? இது பூட்டிட்டு போயிடலாம் அந்த நிர்வாகம். இதுக்காக எங்க மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. இது ஒரு புது இப்பதான் இந்த ஆண்டு வந்திருக்கு. இந்த திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே மக்களுக்கு தடையாயிருக்கும் தீண்டாமை சுவரை ஆட்சியர் உத்தரவிட்டும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாததால் மக்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தாலுகா சேவூர் பஞ்சாயத்துக்குட்பட்ட தேவேந்திரன் நகர் பகுதிக்கும் விஐபி கார்டன் குடியிருப்புக்கும் நடுவே 5 அடி சுவர் ஒன்று உள்ளது. 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு 20 ஆண்டுகளாக உள்ள இந்த சுவர் தீண்டாமை சுவராக பார்க்கப்படுகிறது. இதனால் பிரதான சாலைக்கு செல்வதற்கு அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இந்த தீண்டாமை சுவர் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. இதனையடுத்து கடந்த நவம்பர் மாதம் சுவற்றை இடிக்க ஆட்சியர் உத்தரவிட்டார். ஆனால் வட்டார வளர்ச்சி அலுவலர் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக வட்டார வளர்ச்சி அலுவலர் விஜயகுமாரிடம் கேட்டபோது ஒரு சிலர் வழக்கு தொடுத்துள்ளதாகவும் அரசு வழக்கறிஞர்களின் கருத்துருவுக்காக காத்திருப்பதாகவும் தெரிவித்தார். கர்நாடகா மாநிலம் பெங்களூரு புறநகர் பகுதியில் சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்ட மின் இணைப்பை துண்டிக்க வந்த மின்வாரிய ஊழியரை பெண் ஒருவர் கன்னத்தில் அடித்துள்ளார். சாந்தாபுரம் பகுதியைச் சேர்ந்த ரூபம்மா என்பவர் புதிய வீட்டிற்கு சட்டவிரோதமாக மின் இணைப்பை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த மின் இணைப்பை துண்டித்த மின்வாரிய ஊழியரை ரூபம்மா கன்னத்தில் அறைந்துள்ளார். மேலும் அங்கு வந்த மின்வாரிய உயரதிகாரியும் மின்வாரிய ஊழியரையும் அவர் தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகள் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து ரூபம்மா தலைமறைவாகியுள்ளார். நிமிடச் செய்திகளை பார்த்தோம். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.